நன்கறிந்த யாரையும் நீண்ட காலம் பார்க்க போகாமல் இருப்பது நல்லதல்ல. பின்னர் அவர்களை திடீரென எங்காவது பார்க்க நேரிடுகிறது அல்லது அவர்களை பற்றி நம்பவே முடியாத ஒன்றை கேட்க நேர்கிறது என்கிற வரிகளை தந்த மனுஷ்யபுத்திரன் அவர்கள் கடந்த ஆண்டு மாணவர்களுக்கான இதழியல் பயிற்சியை தொடங்கி வைத்தார்கள். இந்த ஆண்டிலே மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்க வந்திருக்கின்றார்கள். சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவர் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் உங்கள் முன்னால் இதோ சிறப்புரை ஆற்றுகின்றார்கள். தமிழ் என்று சங்கே முழங்கு என்கிற ஒரு தலைப்பை நான் தான் கொடுத்திருந்தேன். என்னுடைய மனதில் வேறொரு உரை இருந்தது. தமிழனுடைய மேன்மை, தமிழை பரப்புதல், தமிழை காப்பது என்று பல்வேறு விதமான எண்ணங்கள் இங்கு இருந்தன. ஆனால் இங்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், பள்ளி மாணவிகளாக இருக்கிறீர்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு உரையை தீர்மானிப்பது என்பது நான் மட்டுமல்ல, எனக்கு எதிரே இருக்கக்கூடிய கண்களும் முகங்களும் தான் அந்த உரையை தீர்மானிக்கின்றன. நான் மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது போன்ற நீங்கள் யாரும் அதோடு தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் அந்த உரை பயனற்றதாகிவிடும். ஒரு சொல் கூட வீணாக கூடாது என்று நினைக்கக்கூடியவன் நான். அப்படி பார்க்கிற போது இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள் இவர்கள் எல்லோருக்கும் இயைந்த ஒரு உரையை எப்படி உருவாக்குவது என்றுதான் நான் இவ்வளவு நேரமும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்படி ஒரு உரையை உருவாக்க முடியுமா? எல்லோருக்குமான ஒரு உரையை பேச முடியுமா என்றால் பேச முடியும். தமிழ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லையற்றவை. ஒரு எழுத்தாளனாக எல்லோரும் கேட்கக்கூடிய சொற்களும் கதைகளும் தொடர்ந்து தமிழ் எனக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது உங்களிடம் நான் சொல்வதற்கு சில செய்திகள் இருக்கின்றன, சில எண்ணங்கள் இருக்கின்றன. நண்பர்களே, இன்றைக்கு முதலில் நான் இந்த நெல்லை புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கு, நாரம்பூநாதன் போன்ற நண்பர்களுக்கு என்னுடைய ஒரு சிறப்பான நன்றியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் நிச்சயமாக தெரியும், அது வெறும் பாராட்டுரை அல்ல. அதாவது சிலர் ஒரு மரியாதை நிமித்தமாக எந்த கூட்டத்திற்கு போனாலும் அங்கே இருப்பவர்களை பாராட்டி பேசுவார்கள். அது ஒரு சபை நாகரிகம், ஒரு சபையை மதித்தல். ஆனால் நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க நான் புத்தக கண்காட்சிகளுக்கு செல்லக்கூடியவன், அங்கு உரையாற்றக்கூடியவன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒரு ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் நான் எப்போதுமே இதெல்லாம் ஒரு புத்தக கண்காட்சியில் இருந்தால் நன்றாக இருக்குமே, இதை இப்படி சிறப்பாக செய்திருக்கலாமே என்றெல்லாம் நான் நிறைய குறைகளை நான் எழுதியிருக்கிறேன். சென்ற ஆண்டும் நெல்லை புத்தக கண்காட்சிக்கு நான் வந்தேன், இப்போதும் வந்தேன். நான் எங்களுடைய பொது நூலகத்துறைக்கு இது தொடர்பாக நான் அனுப்பிய ஒரு அறிக்கையில் நான் குறிப்பிட்டது என்ன தெரியுமா? நெல்லை புத்தக கண்காட்சியினுடைய மாடலை தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு புத்தக கண்காட்சியில் என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும்? காலையிலிருந்து மாலை வரை மாணவர்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகள், போட்டிகள், அதில் சிறப்பு பயிற்சி பெற்றவர்களுக்கு அந்த கூப்பன் கொடுத்து அவர்களை புத்தகங்களை வாங்கி கொள்ள செய்வது. அதே போல இங்கே பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகளுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லூரியை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அதோடு மிக முக்கியமாக புத்தக கண்காட்சிகளை பற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய புகார் என்னவென்றால், சிறந்த எழுத்தாளர்கள் அழைக்கப்படுவதில்லை, சிறந்த எழுத்தாளர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் ஒரு செய்தி இருக்கிறது. அப்படி எந்த புகாரும் இல்லாமல் 2 வருடங்களாக நடந்து கொண்டிருப்பது நெல்லை புத்தக கண்காட்சி தான். சிறந்த தலைப்புகளில் பட்டிமன்றங்கள் வேண்டுமா? பட்டிமன்றங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு முன்பாக தினமும் 2 அல்லது 3 தமிழின் மிக முக்கியமான நவீன எழுத்தாளர்கள் உரையாற்றுகிறார்கள். எங்காவது 1-2 எழுத்தாளர்கள் பேசுவார்கள். ஆனால் அனைத்து தரப்பினரையும் ஒரு ஜனநாயக பண்போடு அழைத்து அனைவருக்குமான ஒரு இடத்தை நெல்லை புத்தக கண்காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
இதற்கு பின்னால் உழைக்கக்கூடிய நண்பர்கள் தான் மிக மிக முக்கியமான காரணம். இங்கே சிந்திக்கக்கூடிய, எழுத்தோடு தொடர்புடைய, இலக்கியத்தோடு தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய இயக்கம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நான் பெருமையுடன் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே சற்று முன் ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இந்த மாணவர் வாசிப்பு மன்றங்கள், அதாவது ஸ்டூடெண்ட் ரீடர்ஸ் கிளப் ஒன்றை நாங்கள் தொடங்க போகிறோம் என்கிற ஒரு செய்தியை இங்கே குறிப்பிட்டார்கள். உண்மையில் எனக்கு அவ்வளவு பெருமிதமாக இருந்தது. ஏனென்றால் இதற்கான முன்னோடியான முதல் முயற்சியை நான் தலைமையேற்றிருக்கக்கூடிய சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு தான் கடந்த ஆண்டு முழுக்க சென்னையில் தொடங்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு சமூக விழிப்புணர்வையும், தமிழ் குறித்த விழிப்புணர்வையும், இலக்கியம் குறித்த விழிப்புணர்வையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகளை மட்டுமல்ல, மாபெரும் தமிழ் கிழமை போன்ற நிகழ்ச்சிகளை, இன்னும் இளைஞர் இலக்கிய திருவிழாக்களை, இப்படி பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக சென்னையில் எங்களுடைய மாநகர நூலக ஆணைக்குழுவின் சார்பாக இதுவரைக்கும் 30 கல்லூரிகளில் மாணவர் வாசிப்பு மன்றங்களை தொடங்கி இருக்கிறோம். சென்ற ஆண்டு முழுக்க இதுவரை 10,000 மாணவ மாணவிகள் அதில் இணைந்திருக்கிறார்கள். மாதம் அவர்களுக்கு கூட்டங்கள் நடத்துகிறோம். அவர்கள் படிக்க வேண்டிய புத்தகங்களை பற்றிய செய்திகளை அவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். சிறந்த எழுத்தாளர்களை ஒவ்வொரு கல்லூரிக்கும் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை உரையாற்ற செய்கிறோம். இதன் மூலமாக இன்றைக்கு சிறந்த திறனுடைய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கதை எழுதுவதில் திறமை இருந்தால் அதற்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கிறோம். பேசுவதில் திறமை இருந்தால் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கிறோம். கவிதை எழுதுவதில் திறமை இருந்தால் சிறப்பு பயிற்சி கொடுக்கிறோம். இப்படியாக அவர்களுடைய முழுமையான ஆற்றலை வெளிக்கொணர்வதற்கான ஒரு பெரும் இயக்கத்தை நாங்கள் சென்னையில் தொடங்கிய போது நான் நினைத்தேன், இது மற்ற மாவட்டங்களிலும் விரிவடைந்தால் எப்படி இருக்கும், இதை அரசின் பார்வையில் தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்தும்படி கேட்கலாமே என்று நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்த போதுதான் இவர்கள் ஏற்கனவே அதை தொடங்கிவிட்டார்கள், நெல்லை தொடங்கிவிட்டது என்ற செய்தி எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. இப்படித்தான் ஒரு இடத்தில் நாம் தொடங்குகிற செயல், அந்த ஒரு இடத்தில் நாம் ஏற்றுகிற வெளிச்சம் என்பது எல்லா இடத்திற்கும் பரவ வேண்டும். இதை நாங்கள் ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு முதன்மையான காரணம் இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய பல சக்திகள் சமூக வலைத்தளங்களிலும் வேறு பல ஊடகங்களிலும் பொய்யான செய்திகளை அல்லது சமூக விரோத கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பண்பாட்டிற்கு எதிரான செய்திகளை பரப்புகிறார்கள், தமிழர்களுடைய வரலாற்றிற்கு எதிரான செய்திகளை பரப்புகிறார்கள், தமிழர்களுடைய அறிவியலுக்கு எதிரான செய்திகளை பரப்புகிறார்கள். இது எல்லாம் இன்றைக்கு இளைஞர்களை மிக மிக தவறான வழியில் செலுத்திக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் இந்த வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக தமிழர்கள் 2000 வருடங்களாக உருவாக்கி இருக்கக்கூடிய இலக்கியத்தையும் அறிவியலையும் தமிழ் மரபையும் இன்றைக்கு இளைஞர்களிடம் கொண்டு செல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அந்த முயற்சி பெரும் வெற்றி பெற்று வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இங்கே கூட உங்கள் என் முன்னால் பார்க்கிறேன், இவ்வளவு மாணவ மாணவிகள் கூடியிருக்கிறீர்கள், அமர்ந்திருக்கிறீர்கள். இவர் நீங்கள் நம்பிக்கையினுடைய ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக எனக்கு தெரிகிறீர்கள். கொஞ்சம் அமைதியா இருங்க, சில பேர் பேசிட்டே இருக்கீங்க, அமைதி. இப்பொழுது கூட சற்று முன்பு குழந்தைகள் 2 எழுதிய புத்தகங்களை இங்கு நான் வெளியிட்டேன். அவர்களுக்கு 6-7 வயது தான். 6-7 வயதில் புத்தகங்கள் எழுதக்கூடிய குழந்தைகள் இங்கே இருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை இந்த மேடையில் வெளியிட்டேன். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், என்னுடைய முதல் புத்தகம் வெளிவந்த போது எனக்கு 15 வயது. நீங்கள் எல்லாம் உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ரொம்ப காலம் உங்கள் சாதனைகளை நிகழ்த்துவதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால்தான் நீங்கள் சாதனைகளை செய்ய முடியும் என்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மாறாக உங்களிடம் ஒரு திறமை இருந்தால் இன்றைக்கு உடனடியாக அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு என்ன திறமை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு காலத்தில் இந்த குடத்தில் இட்ட விளக்கு என்றெல்லாம் சொல்வார்கள். ஒருத்தர் கொஞ்ச காலம் அப்படியே முன்னேறி முன்னேறி வரணும்னு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு நாங்கள் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஒரு விஷயம் பண்றோம். எத்தனை மாணவர்கள் தாங்கள் முதல் வெளிநாட்டு பயணத்தை தங்களுடைய 15-16 வயதில் மேற்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள்.
அவர்களுக்கு வைக்கிற போட்டிகளில் வெற்றி பெற்றக்கூடியவர்களை எல்லாம் சர்வதேச புத்தக கண்காட்சிகளுக்கு அழைத்து செல்கிறோம். அதே போல வேறு பல நாட்டில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து செல்கிறோம். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், உங்கள் முன்னால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் உங்களுக்கு இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. நீ என்ன திறமை ஒன்று இருந்தாலும் சரி, நீ எங்கிடம் வா, அதை வெளிப்படுத்து, உன்னை நான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சூழலில் தான் இங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு கல்லூரிக்கும் இந்த அரசாங்கம் வருகிறது. உன்கிட்ட பாட்டு பாடுறியா, அல்லது கலை நிகழ்ச்சி நடத்துறியா, கவிதை எழுதுறியா, பேச்சு போட்டியா, பேச்சு திறமை இருக்கா உங்ககிட்ட, எல்லாவற்றிற்குமான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம். அப்படித்தான் இந்த மாணவர் வாசிப்பு மன்றங்களையும் கூட நான் பார்க்கிறேன். அதற்காகத்தான் இந்த பெரிய முன்னெடுப்பை செய்திருக்கிறோம். விரைவில் தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரிகளிலும் மாணவர் வாசிப்பு மன்றங்களை தொடங்கப் போகிறோம் என்பதையும் இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.